இஷ்ட தெய்வம் குலதெய்வங்களையும் எனது குருமார்கள் அனைவரையும் வணங்கி இன்றைய தினம் எல்லோருடைய வாழ்விலும் முக்கியமான ஒரு நாள், வாழ்விலே நினைவு கொள்ளக்கூடிய ஒரு நாள். என்னவென்று கேட்டால் நமது வாழ்க்கையிலே 2 பேர்கள் முக்கியமான இடத்தை குருவும் தாரம் அந்த வகையில் நமது குருவாக விளங்கி நமது ஈழத் திருநாட்டினுடைய முக்கியமாக சிறப்பாக யாழ்ப்பாணத்தினுடைய வடக்கு மாகாணம் முழுவதும் இலங்கை முழுவதற்குமே ஒரு சிவாச்சாரியாராக இருந்து எல்லோரையும் நமது இலங்கை அந்தணர்கள் எல்லோரையுமே ஆன்மீக பணியிலே இருத்தி வழிநடாத்தி எல்லோருக்கும் வேத கல்வியையும் ஆகம கல்வியையும் ஊட்டி ஆலயங்கள் தோறும் கும்பாபிஷேகங்கள் திருவிழாக்கள் எல்லாம் சிறப்பான முறையிலே நடைபெறுவதற்கு நமது ஆணிவேராக இருந்தவர் நமது குருநாதர் ஸ்ரீ சிவஸ்ரீ மகாதேவ குருக்கள். அவருடைய காலத்தினுடைய நியமத்திற்கேற்ப அவருடைய தேக வியூகம் என்று சொல்லப்படுகின்றதான அவர் இயற்கையை எய்தியுள்ளார். அப்பேற்பட்டதான எங்களுடைய குருநாதருடைய நினைவு தினம் இன்றைய தினம். அந்தணர்கள் எல்லோருமே சேர்ந்து எல்லோரும் இன்றைய தினம் இந்த நினைவு தினத்தை நாம் எல்லோரும் நினைவு கூர்ந்து அவருடைய சிறப்பு பெருமைகளை உணர்ந்து எமது அந்தண சமூகம் எவ்வாறு அவர் போன்ற பிரஜைகள் அவர் போன்ற பெரியவர்கள் எல்லாம் உருவாவதற்கும் எல்லோரும் அவருடைய விண்ணுலகத்திலிருந்து அவருடைய ஆசி கிடைக்கவும் நாங்கள் இந்த விழாவை அந்த சிறப்பான முறையிலே இப்பொழுது ஆரம்பிக்கின்றோம். எல்லோருக்கும் எல்லா விதமான மங்களங்களும் நமது குருநாதருடைய விண்ணுலகத்திலிருந்து வழங்குகின்ற குருநாதருடைய ஆசியும் கிடைக்க நல்ல ஆசிகள் கூறி இந்த விழா இப்பொழுது சிறப்பாக அமைகின்றது. எல்லோருக்கும் நல்ல ஆசிகளும் குருவினுடைய அருளும் கிடைக்க பிரார்த்தித்து அமைகின்றது. மகாதேவ குருக்கள் அவர்களின் ஆத்மசாந்தி பிரார்த்தனையில் இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் அவர்களின் ஆசியுரையோடு இந்த நிகழ்வை தொடங்கலாம். गौरी शंकर नित्यानंदी
நன்றி. அடுத்த நிகழ்வாக வேத பாராயணம். வேத பாராயணத்தை நிகழ்த்துவதற்காக பாலசுப்ரமணிய ஐயரை அழைக்கின்றேன். இந்தியா மாயவரபுரம் வேத சிவாகம பாடசாலை. ஓம் மகாகணபதயே நமः. ஸ்ரீகாண்டத்ருஹிணோபமன்யுதபனः ஸ்கந்தேந்திரநந்த்யாலயः பிராச்சீனாம் குரவோபி யஸ்ய கருணா லேசாத்கதாத் கௌரவம் த்வம் சர்வாதிகுரும் மனோக்யவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்தபாணிநளினம் சித்தே சிவம் குருமஹே குருச்சரணாரவிந்தாभ्याम् நமः. நன்றி. அடுத்ததாக திருமுறை பாராயணம். சிந்துஜா சாம்பசிவ சோமசவேச குருக்கள். காரணமாக வந்த காலந்தன் ஆறுயிராதனை மௌவினால் குன்றன் வன்மை கன்றறிய நந்தை நீயனை நமந்தமனடைய வன்மார்க்கின்றே யாரென விலகும் சிந்தையால் வந்துன் திருவடி அடைந்தேன் சுழம்போது திரு குங்குருளானேன் இருவாத இன்ப அன்பு கண்டி பின் வேண்டுகின்றாய் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்போனே உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறபாதினி ஆடும்போது உன்னடியின் இருக்க என்றாய். திருச்சிற்றம்பலம். அடுத்த நிகழ்வாக வாத்தியார் அவர்களுடன் கல்வி பயிலும் காலம் தொட்டு இறுதி நாட்கள் வரை கூடவே பயணித்த மற்றும் இந்நிகழ்வை ஒழுங்கமைத்து தலைமையேற்று நிகழ்த்தி வரும் சிவஸ்ரீ சாம்பசிவ சோமசவேச குருக்கள் அவர்களை தலைமையுரை ஆற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். विष्णु गुरु महेश्वर गुरु साक्षात् ब्रह्मा देवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. நமது குருவாகிய பாரதியார் அவர்களை ஆத்மசாந்தி பிரார்த்தனையில் கலந்து கொள்ள வருகிறார். அந்த மக்கள் அனைவரையும் வருகிறார்கள் வரவேற்றுக் கொண்டு உங்களுக்கான ஆத்மசாந்தி பிரார்த்தனை நிகழ்வை இப்பொழுது செய்கிறோம் என்று நினைக்கலாம். பாரதியார் அவர்களுடன் கல்வி வழங்கும் காலம் தொடக்கம் ஆன்மீகப்படி கொடுத்து வந்ததை மேலும் அவருடைய 2 நாட்கள் வரை கூடவே வகையில் அவர் வாழ்ந்த நிகழ்த்தினாலே அவருடைய ஆத்மா சாந்தி என்பது என்னுடைய விருப்பம். அந்த வகையில் எத்தனையோ புத்தகங்களுக்கு மத்தியிலும் நாட்டின் திரைகள் காலங்களிலும்
கடந்த 3 தசாப்தங்களுக்கும் மேலாக எத்தனையோ மாணவர்களுக்கு இலவச கல்வியில் எந்த பிரதிபலனும் பாராமல் கற்பித்து இன்று உலகம் முழுவதிலும் அந்த பரம்பரை மாணவர்களை தொழிற்புரிய ஊக்குவித்தவர் வாத்தியார் ஐயா அவர்கள் சார். அவருடைய தர்மபத்தினி எந்த நேரமும் அழியாத அடிப்படையில் இருந்து மாணவர்களுக்கு தேவையை முதற்கொண்டு உணவுகளை எப்பொழுதும் வளர்ந்து கல்வி நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பை தன்னுடைய விருதுக்காலம் அதை வழங்கியவர் என்பதை அவர்கள் கையால் உணவருந்திய எவரும் மறக்க முடியாது. வாத்தியாரையா அவர்கள் இடைவிடாது கல்வி கற்பித்து உருவாக்கிய தர்மசாஸ்தா குருகுலம் தொடர்ந்தும் இயங்கிக் கொண்டே வருகின்றது என்பதை உங்களுக்கு உறுதியாக கூறிக்கொள்கின்றேன். அவருடைய இறுதி மாணவன் இளைய மாணவன் ஸ்ரீமத் ஆண்ட சர்மா அவர்கள் அதனுடைய காலத்திலேயே தர்மசாஸ்தா குருகுலத்தை பொறுப்பேற்று நடாத்தி வருகின்றார்கள் என்பது பெருமைக்குரிய விடயமாகும். அடுத்த தலைமுறை மாணவர்கள் பலரையும் உருவாக்க வேண்டும். எனவே தொடர்ந்தும் குருகுலம் இயங்குவதற்காக என்னால் இயன்ற முழு ஒத்துழைப்புகளையும் வழங்குகிறேன் என்று உறுதி கூறுகின்றேன். அதிலே நாம் நமது வாத்தியாருக்கு செய்யும் பிரதிபலனாகவும் அமையும். குருகுலம் இயங்குகிறாரே வாத்தியாரில் ஆத்மா சாந்தி அடையும் என கூறி இந்த விழாவிற்கு எனக்கு வலது கையாக ஒத்துழைத்த உமானுதன் சர்மா கைதறி அவர்கள்தான் என்னை இவ்வளவு தூரம் இந்த விழாவை சிறப்பாக நடாத்துவதற்கு என்னுடன் இருந்து ஒத்துழைத்தால் நான் கடந்த 12 நாட்கள் ஆலய திருவிழாவில் இருந்தபோது 5ஆம் திருவிழாவில் என்று எனக்கு உதயமாகியது இப்படி ஒரு விழா ஒன்று செய்ய வேண்டும் என்று. அப்பொழுது எனக்கு உதவியாக இருந்தவர் கைதறியுடன் சேர்ந்த உமாசுதன் அவர்கள் சொன்னார்கள், இந்த விழாவை சிறப்பாக செய்வதற்கு பல மனிதர்களையும் ஒத்துழைக்கின்றேன். என்னுடன் சேர்ந்து பலரையும் நான் சேர்ந்து இந்த விழாவை வாத்தியாரையா அவர்களுக்கு நாங்கள் சிறப்பாக நடத்த வேண்டும். அவருடைய ஆத்மா சமர்த்தி அடைவதற்காக ஓர் பிராமண சமாதானத்தையும் செய்ய வேண்டும் என்று கூறினார். அதற்கு நான் ஒத்துக்கொண்டு இந்த விழா ஒரு சிறப்பாக வர வேண்டும் என்று அனைத்து அந்த பெருமக்களையும் அழைத்திருந்தோம். அவர்களுடைய ஆத்மா என்றென்றும் சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்து ஒரு வேண்டுகோளை இங்கே வைக்கின்றேன். அடுத்து பேசுகின்ற அனைத்து பேச்சாளர்கள் தங்களுக்கு 10 நிமிடங்கள் தான் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆகவே நீங்கள் உங்களுடைய வாக்குரை எடுத்துரைகளை எல்லாம் 10 நிமிடத்திற்குள் முடித்து நமது பிராமண சமாராதனைக்கு ஒத்துழைக்குமாறு மிகவும் பணிவாக கேட்டுக்கொண்டு அதற்கு ஒளியறிந்து முன் பேசுவது என்பது வெகு குறையாக பேசுவது எங்கு பேசுகின்றேன் என்று எனக்கு தெரியாது.
அந்த வகையிலே என்னுடைய தலைவர்களை சற்று தொடர்பாடு என்னுடைய கோப்பாய் சோழன் அவர்களை பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய பெயரை நான் பத்திரிகைகளில் மறந்துவிட்டேன். அவரோடு தான் நான் முதல் கூறுவேன் ஒரு விழாவில் செய்ய போகும் என்று. அப்பொழுது அவர் சொன்னார், தனது பரிபூர்ண உத்தரவையும் நான் தருவேன் என்று கூறினார். அதன் பின்பு நான் அம்பிகையுடைய காரணத்தினாலே அவருடைய பெயரை பத்திரிகையிலே இட மறந்துவிட்டு ஆகவே அவரை தயார் செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு அவரை இந்த விழாவிற்கு தலைவரை வழங்குமாறு மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். प्रथमं पञ्चाक्षरं तातं नारायणगुरुं ततः राजेन्द्रगुरुराजं स्यात् दीक्षितं परमेश्वरं महादेवगुरुं चैव नमामि गुरुपञ्चकम्. குருநாதருடைய பாதங்களை நமஸ்கரித்துக் கொண்டு இன்றைய தினம் இந்த ஒரு முக்கியமான நல்ல ஒரு நிகழ்வு எங்களை எல்லாம் வளர்த்தெடுத்து இந்த ஈழத்து மண்ணினுடைய புகழை உலகெங்கும் பரப்புவதற்கு ஒரு காரணமாக இருந்தவரும் எங்களுடைய ஆன்மீக உலகிலே வேத சிவாகம நெறிகள் தவறில்லாமல் தழைத்து ஓங்குவதற்கு தன் வாழ்நாளை முழுமையாக அர்ப்பணித்தவரும் வாத்தியார் என்று சொல்வதற்கிணங்க இறுதி மூச்சு வரை வாத்தியாராகவே இருந்து எல்லோரையும் வழிப்படுத்தி எங்களை விட்டு இப்பொழுது பிரிந்திருப்பவரும் ஆகிய எங்களுடைய மகாதேவ வாத்தியார் அவர்களை நாங்கள் எல்லோரும் நினைவு கூர்ந்து இன்றைய தினம் இங்கே ஒன்று கூடி அவருடைய ஆத்ம சாந்திக்காக பிரார்த்திக்கின்ற அந்த ஒரு நல்ல நிகழ்வு நாம் எல்லோரும் வரவேற்க வேண்டும். அந்த நிகழ்விலே அடியேனுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது மிகவும் பெருமைக்குரிய விஷயம். ஏனென்றால் நான் இங்கே ஆரம்பத்திலே சொன்னது போல நாராயணம் என்னுடைய பூஜை வழிபாடுகளை தொடங்குகிற பொழுது சொல்லுகின்ற அந்த பஞ்சபுரர்களுடைய ஸ்தோத்திரத்திலே இறுதியாக மகாதேவ குருக்களையா அவர்களுடைய பெயரும் வருகிறது. ஆன்மீக உலகிலே என்னுடைய ஆத்மார்த்த பூஜை வழிபாடுகளுக்கு என்னை நெறிப்படுத்தி என்னை உயர்த்தி வைத்த குருமார் எத்தனையோ பேர் இருப்பார்கள். அவர்களையே தேர்ந்தெடுத்து நான் 5 பேரை இந்த ஸ்தோத்திரத்திலே வைத்திருந்தேன். அந்த விடயத்தை எங்கேயோ ஒரு கூட்டத்திலே பார்த்தோ அல்லது கேட்டோ ஏதோ ஒரு விதத்திலே அறிந்து அதை மிகவும் மகிழ்ச்சியாக நான் அவரிடத்திலே போயிருந்த பொழுது வாத்தியார் யாருக்கோ சொல்லுகிறார். அவர் தன்னுடைய பஞ்சபுரவர் ஸ்தோத்திரத்திலே என்னுடைய பேரையும் சேர்த்திருக்கிறார். வாத்தியாரை சேர்த்துக் கொள்வது எங்களுக்கு பெருமை என்பது அனைவரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயம். ஆனால் அந்த விஷயத்தை அவரும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அதை பெருமையாக சொன்ன அந்த விஷயம் எனக்கு உண்மையிலேயே ஒரு உயர்வை தருகிறது என்று நான் நினைக்கின்றேன். இங்கே நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கிறவர்களே 95-96% அவரிடத்திலே குருகுலவாசம் செய்து கற்கின்ற பெரும்பேறு பெற்றவர்களாக இருப்பார்கள். அடியனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்ற கவலை நெருங்கவே இருக்கிறது. ஆனால் கடந்த 20-25 ஆண்டுகளுக்கு மேலாக அவரோடு பல ஆலயங்களிலே கும்பாபிஷேகங்களிலே கலந்து கொண்டு அவரோடு அடிக்கடி உரையாடியும் அவருடைய நூல்களை அச்சிட்டும் அவருடைய தொடர்பினாலே நான் எவ்வளவோ உயர்ந்திருக்கிறேன். அதனாலே அவர் என்னுடைய குருமாரிலே மிகவும் முக்கியமானவர். இந்த நான் சொன்ன அந்த குறை அவரிடத்திலே நான் குருகுலவாசம் செய்யாவிட்டாலும் கடைசி அவருக்கு மாணவராக போயிருந்து அவர் சொல்லித்தர நான் கேட்டு படிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு வரவில்லை என்ற ஒரு ஆதங்கம் இருந்தது. ஆனால் அந்த ஆதங்கம் ரத்னபதி சிவன் தேவஸ்தானத்திலே நடந்த கும்பாபிஷேக நேரத்திலே அது இல்லாமல் போய்விட்டது. ஏனென்றால் அந்த 2-3 நாட்கள் அங்கே இருக்கின்ற போதாவது முக்கியமாக இந்த
சிவனுக்குரிய நவகுண்டபட்ச கும்பாபிஷேகம் அதற்கு முன்னர் இங்கே நான் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு எங்கும் கிடைக்கவில்லை. பொதுவாகவே பிள்ளையார் கோவில், முருகன் கோவில் போல சிவன் கோவில் அதிகம் இருப்பதும் இல்லை, அப்படி பெரிய கும்பாபிஷேகங்கள் நடப்பதும் இல்லை என்பதனாலே அந்த காலத்திலே இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அங்கே போன பொழுது முதல் முறை அந்த குண்டமூஜியை வாசித்து பழகி கொண்டிருக்கிற பொழுது அவர் அதிலே சிவனுடைய தியானங்கள் எல்லாம் பெரிய தியானங்கள், சந்த விருத்தங்கள், அது மிகவும் நெருடலான சொற்கள் எல்லாம் அதிலே வரும். அப்ப அதை அந்த உரிய சந்தஸோடு சரியாக அமைய வேண்டும் என்பதற்காக பல தடவை எங்கே வாசியுங்கள் பார்க்கலாம், வாசியுங்கள் சொல்லி திருப்பி திருப்பி வாசிக்க சொல்லி திருப்பி அதை திருத்தத்தோடு சொல்லி தந்து என்னை வழிப்படுத்தி இருந்தார் அந்த நேரத்திலே. ஆகவே என்னுடைய அந்த ஆதங்கம் அந்த இடத்திலே கொஞ்சம் தணிந்தது. அதற்கு நான் மாணவன் தான் என்பதிலே ஐயமில்லை என்று நான் எனக்குள் என்னை படுத்திக் கொள்ளுகிற ஒரு வாய்ப்பு அந்த இடத்திலே கிடைத்தது. வாத்தியார் அவர்களை பற்றி நான் சில கருத்துக்கள் சொல்ல வேண்டிய நிறைய பேர் பேச வருகிறார்கள். 10 நிமிடம் தான் இருக்கிறது. ஆனால் தலைநோய் என்று சொல்லி தன்னுடைய அந்த கடமையை எனக்கும் ஒரு பங்கு தந்ததனாலே முக்கியமாக அவருடைய பணிகளை ஒரு கால் தொட்டி காட்ட வேண்டும். அவர் நாங்கள் சொன்னது போல ஆசிரியர் வாத்திய வரலாறு குறித்த கருத்துரைகள் இடம்பெற உள்ளது. முதலாவதாக நினைவு பதிவை குறித்து உரையாற்றுவதற்காக சிவஸ்ரீ வைத்தீஸ்வர குருக்கள் அச்சுவேலி அவர்களை அறிவித்தார். அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் விழுந்து எல்லோருக்கும் நிர்பசேட்டராக தேவானந்த நிலையிலே தன்னுடைய நல்லாசிகளை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன பெரியார் எமது குருநாதர் மகாதேவ வாத்தியாருடைய பாதாரங்களின் மண்ணிலே தொடர்ந்தவனாக அவையிலே இருக்கக்கூடிய அத்தனை அண்ணன சேட்டர்களுக்கும் மனம் நிறைந்த எனது பணிவினையும் அன்பினையும் நமஸ்காரங்களையும் முதலில் பகிர்ந்து கொள்கின்றேன். உண்மையில் வாத்தியாரிடம் கல்வி பயின்றிருக்கக்கூடிய பலர் இன்று உலகெங்கும் பறந்து விரிந்து தங்கள் வாழ்வியலை மேற்கொண்டு கொண்டு இருக்கின்றார்கள். அதில் குறிப்பிட்ட மாணவர்கள் எல்லோருமாக மனமொருமித்து இணைந்து இன்றைய தினம் வாத்தியாருடைய எண்ணப்பதிவுகளையும் தங்களுடைய மனப்பதிவுகளையும் இன்றைய தினம் பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை திருவள்ளுவரால் அமைத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அத்தனை பேருடைய குரு பாரம்பரியம், குரு விசுவாசத்தினை எண்ணி நானும் அவர்கள் பாதம் பணிகின்றேன். குறிப்பாக முன்னிலையிலே இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சோழனா உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்ன நன்றியும் மகிழ்ச்சி. நேரம் கருதி 3 விடயங்களை மட்டுமே இங்கே கூறி அமையலாம் என நினைக்கின்றேன். இன்றைய நாள் பகுதியிலே இலங்கை பொழுதிலே இலங்கையை எடுத்துக்கொண்டால் தமிழுக்காகவும் சமூகத்திற்காகவும் மொழிக்காகவும் ஏன் இனத்திற்காக வந்து கூடக்கூடும். அந்த வகையிலே பல பிராமண உத்தமர்கள் பல்வேறு வகையிலே பணியாற்றி சென்றிருக்கின்றார்கள். அவர்களை நாம் அவ்வப்போது குருமார்கள் இணைந்த வகையிலே நினைவு கூறுகின்றோ கொண்டாடுகின்றோ இல்லை என்று இல்லை. ஆனால் என் மனத்துள்ளே ஒரு பிறந்தோடு பெரிய அளவிலான நற்பணிகளை புரிந்திருக்கக்கூடிய அந்தவர்கள் வாழ்ந்த பூமியில், ஆனால் அவர்களை நமது சமூகம் சமுதாயம் கண்டுகொள்ளாவிட்டதா அல்லது மறந்து விட்டதா அல்லது மறக்க முயற்சி செய்ததா அறிந்து கூட தெரிந்தது. பலருடைய வாழ்க்கைகள்
இன்றைய தினம் நமது குருநாதருடைய வாழ்வியலை நாம் எல்லோரும் எண்ணி பழகின்ற ஒரு தருணம் வாழ்ந்திருக்கின்றது. இதனை நாம் ஏன் செய்ய வேண்டும்? நிச்சயமாக இது காலத்தால் செய்யப்பட வேண்டிய ஒவ்வொரு விடயங்களும் ஆவணப்படுத்தப்பட வேண்டும். இப்பொழுது கூட ஆவணப்படுத்திக் கொண்டு இருக்கின்றன. அதன் காரணமாகத்தான் நான் இதனை கூற விளைகிறேன். நமது எதிர்கால சந்ததியினருக்கு, நமது சிறார்களுக்கு முன்னோர்களை பற்றி கொஞ்சமாவது தெரிந்திருக்க வேண்டும். குருபேதோ மகேஸ்வரः குருசாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. தமிழெல்லாம் நெறிப்படுத்தி பெருமகந்து சிறப்பு முதலியவற்றையெல்லாம் அனுபவிக்க செய்த சிவாச்சாரிய சரபமாக விளங்கிய குருநாதர் அவர்களுடைய நினைவுகளை மனதிலே தாங்கி வணங்கி அவர்கள் குடும்பத்தினர்கள் இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்து கொண்டிருக்கின்ற அன்பார்ந்த சோமண்ணா அவர்கள், இங்கு குடும்பி இருக்கின்ற சிவாச்சாரிய பெருமக்கள் அனைவருடைய பாதம் பணிந்து என்னுடைய மகிழ்வையும் தெரிவித்து அஞ்சலியும் செய்து கொள்கிறேன். இலங்கை வரலாற்றிலே குருகுலத்திற்கு தொன்மையான ஒரு தொடர்பு இருக்கிறது. ஆரம்பத்திலே புங்குடுதீவிலே மார்க்கண்டேயர் என்கின்ற ஐயா மீனாட்சி வந்திருப்பவருடைய தந்தையார் அவர்கள் குருகுலம் அமைத்து 20க்கு மேற்பட்ட மாணவர்கள் தங்கியிருந்து கல்வி கற்பதற்குரிய ஒழுங்குகள் செய்து அதனுடைய வளர்ச்சியாக இந்தியாவிலே இருந்து கோண்டாவில் நாராயண சாஸ்திரிகள் ஐயா அவர்களை இந்தியாவில் இருந்து அழைப்பித்து அதற்கு சமயங்கள் வேலைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் அங்கு சூழல் இருந்த ஒரு வீட்டிலே இருந்தும் சென்று அந்த அனுசரணை செய்து கல்வியை குருகுல கல்வியாக கற்பித்த ஒரு வரலாறு இன்றைக்கு 100 வருடங்களுக்கு முன்பு இருந்திருக்கிறது. அங்கே எங்களுடைய மதிப்பார்ந்த ஜம்புவேஸ்வரர் குருக்களவர்கள், கைலாசநாதர் குருக்களவர்கள், அன்னதீவு ராசையார் குருக்களவர்கள், நீர்வேலையிலே இருந்து குருமார்கள், அளவற்கையிலே இருந்து குருமார்கள் எல்லாம் அங்கு தங்கி இருந்து படித்திருக்கிறார்கள். அதற்கு பின்பு நாராயண சாஸ்திரிகள் ஐயா மீண்டும் இந்தியாவுக்கு சென்று மீண்டும் அழைக்கப்பட்டு அந்த இடம் சற்று மாறி சின்ன பெருங்காட்டு அத்தை என்று சொல்லப்படுகின்ற அவர்களுடைய வீட்டிலே அந்த மீண்டும் அந்த குருகுலிய கல்வியை ஆரம்பித்து எங்களுடைய யோகீஸ்வர குருக்களை அவர்கள், சோமாஸ்கந்த குருவின் அண்ணா அவர்கள், அது சார்ந்த அடுத்த ஒரு பரிவர்த்தனர்கள் அங்கு தங்கியிருந்து குருகுல கல்வியை மேற்கொண்டார்கள். பின்பு நாங்கள் எல்லோரும் அடுத்த திருக்கேஸ்வரத்திலே நடைபெற்றது. பின்பு ஒவ்வொரு இடங்களிலேயும் அந்த சிறப்பை நிறைவேற்றி வந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே ஒரு சிறப்பான பணியை முன்மாதிரியாக எங்களுக்கு வாத்தியார் ஐயா வளர்ந்து விட்டு சென்றிருக்கிறார்கள். ஏழைய குருகுலங்களிலே விட ஒரு மாறுபட்ட கல்வியை எங்களுக்கு வழங்கிய பெருமைக்குரியது. 70ஆம் ஆண்டு அளவிலே சுன்னாகம் சதாசிவபிராசீன பாடசாலையிலே சுவாச்சாரிய பரீட்சை தரம் 1, தரம் 2, தரம் 3, சிவாகம வித்வான் பரீட்சை முதலியவைகள் வித்யாதிபதி லக்ஷ்மண் ஐயா அவர்களுடைய நெறியாளர்களிலே குஞ்சபாத குருக்கள் அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்ற காலத்தில் எல்லாம் அந்த பரீட்சைகளை எல்லாம் வாத்தியார் எடுத்துக் கொண்டவர்.
நாங்கள் அவரோடு சேர்ந்து 2ஆம் 3ஆம் பரீட்சைகளை எடுத்து அப்பொழுது இருந்து அவருடைய மனதிலே இந்த பாடசாலையை மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றியது. இந்த சதாசிவ பிராசீன பாடசாலையை வளர்க்க வேண்டும். அந்த கீரிமலையிலிருந்து ராமையா ஐயா அவர்கள் வந்து தமிழ் இலக்கணம் முதலியவர்கள் கற்பித்தார். கந்தையா பண்டிதர் அவர்கள் வந்து தமிழ், ஞானப்பிரகாசம் ஐயா அவர்கள் வந்து புராணங்கள் கற்பித்தார்கள். அவர்களெல்லாம் பாரதியார் இறுதிநிலையிலே மாணவராகவும் வகுப்பு முடிந்த பின்பு எழுத்து பயிற்சி வழங்குகின்ற ஒரு ஆசிரியராகவும் இருந்து கடமையாக்கி கொண்டிருந்தார். அந்த காலத்திலே இந்த குருகுலத்தை அபிவிருத்தி செய்து அங்கு யாழ்ப்பாணத்தில் கொழும்பிலே இருந்து வந்துதான் இங்கு இந்த பரீட்சைகளை நடத்துவார்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மட்டும் சீதாராம சாஸ்திரிகள் வருவார்கள். திங்கள் புதன் வெள்ளிக்கிழமைகளிலே வேலைகள் தவிர்த்த நாட்களிலே பூண்டாவின் சாஸ்திரிகள் வருவார்கள். மற்றபடி மாவட்ட ராமையா அவர்கள் கற்பிப்பார்கள். மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரை கீரிமலை பாலசுந்தர பொருட்கள் அவர்கள் மகாதேவமனந்தஞ்ச ஸ்ரீனிவாசஞ்ச பாமினி சுந்தரோஜ பிரசாதஞ்ச தான்னமாமி சதா குரு. எமது குருநாதராகிய பாரதியார் அவர்களை மனதாலே நினைத்து அவருடைய திருப்பாதங்களிலே எனது சிந்தனைகளை வைத்துக் கொண்டு சபையில் உள்ள அனைத்து சான்றோர்களுக்கும் பாரதியாருடைய குடும்பத்திலே அங்கம் வகிக்கின்ற அனைவருக்கும் வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொண்டு இந்த பாரதியாருடைய ஹார்திக பிராணாஞ்சலி வைபவத்திலே எனக்கு தந்திருக்கின்ற சீர்ஷகம் அவருடைய சாதனைகள். அந்த வகையிலே காலத்தினுடைய நேரத்தினுடைய முகாமைத்துவம் கருதி யதாமதி பாஷிதும் உத்யுக்தோஸ்மி. யதா சில விஷயங்கள் நான் சம்ஸ்கிருதத்திலே இங்கே சொல்வதற்கு காரணம் ஸ்வகௌஷல பிரகடீகரணார்த்தம் நைவ, அதாவது என்னுடைய சம்ஸ்கிருதத்தை காட்டுவதற்காக இல்லை. வாத்தியார் இது சந்தோஷப்படுவார் அப்படின்னு இன்னொரு மனதில் ஒரு ஆதங்கம், அவருக்கு சம்ஸ்கிருதம் பேசுறது விருப்பம். அதனாலே இந்த இடத்திலே இதை பற்றி சில அப்பப்போ சில சம்ஸ்கிருதத்திலே சில விஷயங்களை பெரியவர்கள் முன்னிலையிலே சொல்லுகின்றேன். அதை இந்த பட்சத்திலே ஏற்கும் வண்ணம் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த சாதனைகள் யார் பண்ணுகிறார்கள் என்றால் பெரியவர்கள் பண்ணுவார், தலைவர்கள் பண்ணுவார். எவ்வாறு சாகசம் பெரியவர்கள் உண்மையான ஒரு காரியம் எவ்வாறு சித்தியாகின்றது என்றால் சில விஷயங்கள் இருக்கிறது. உத்யம சாகசம் தைரியம் புத்தி சக்தி பராக்கிரம ஷடேதே யத்ர வித்யந்தே தத்ர காரியம் சித்தியதி. உத்தியம் என்றால் முயற்சி. அடுத்தது சாகசம், சாதனை. தைரியம், திறமான தன்மை, புத்தி. அடுத்தது உடம்பிலே இருக்கிறதான சக்தி, வலிமை, பராக்கிரமம், அவர்களுடைய வீரியத்தன்மை. இவைகளெல்லாம் எங்கு இருக்கின்றதோ அவை அல்ல அந்த இடத்திலே காரியமானது இருக்கின்றது. ஏன் இதற்காக முன்னுக்கு சொல்லுகின்றேன் என்று கேட்டால், இங்க சாகசம் பண்ணுபவர்கள் யாருன்னா பெரியவர்கள். அதனால்தான் நமது வாத்தியாருடைய பெயரே சீர்ஷகமாக இருக்கின்றது, மகாதேவ வாத்தியார். அதுக்கு என்னோட பாணினி ஒரு சூத்திரமே போட்டிருக்காருன்னு நாங்கள் நினைக்கலாம். ஆண் மகத ஆண் பூர்வக சமானாதிகரண ஜாதி ஆண் மகத் பூர்வ சமானாதிகரண ஜாதி யோ சூத்திரம். அதாவது மகத் சப்தமானது எங்கெங்கு வருகின்ற பொழுது அங்கு ஆண் என்று சொல்லப்படுது, ஆ என்ற எழுத்து வரும். அதனாலே பெரியவர்கள் தெரியும் சம்ஸ்கிருதம்.
அதனாலே மகத்தேவகா மகாதேவகா என்று சொல்லப்படும். எனவேதான் இந்த அளவு பெரிய சாதனை பண்ணியிருக்கார் எங்களோட வாத்தியார். அவருக்கு தான் இந்த நாமசேஷம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட வாத்தியாரை வந்து எல்லோரும் சொல்லுவோம் அவரோட உபசரிப்பு நல்லா மாணவரிடம். அதனால அவரை நாங்கள் இங்க குலபதிகின்னு சொல்லலாம். என்னடா சகசிரானாம் சாத்திரானாம் தாரண போஷண ஷீலப்படுத்தும் யார்கிட்ட இருக்கோ அவருக்கு வந்து குலபதிகி குலபதிகி என்று சொல்லுவாங்க. அப்பேற்பட்டதான வாத்தியாருடைய சாதனைகளை பற்றி நாங்கள் சிந்திக்கிறதுக்கு எங்களுக்கு வரும். அந்த வகையில் முதலாவது அவருடைய எங்கள் எல்லோருக்கும் கல்வி போதித்திருக்கின்றார். வேதாத்தியனம் மேல ஒரு வாத்தியார்னா எப்படி பாடம் சொல்லணும்ன்றது அவர்கிட்ட நாங்கள் படிச்சினோம். ஏன்னா சின்ன பக்கத்தில் வச்சு சொல்லிக் கொடுப்பார். அதுவும் இல்லாமல் ஊக்குவிக்கிற தன்மை இருக்குது. என்னென்னு கேட்டால் நாங்கள் சின்ன வயசுல இருக்கும் பொழுது எல்லாம் சின்ன சின்ன ஸ்தோத்திரங்களை சொல்ல விடுவார். அது எல்லாம் எங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் இந்த சபையில் பேசுறதுக்கும் நாங்கள் மந்திரத்தை சொல்றதுக்கும் ஆதாரமாக இருந்தது அவரோட பணிதான். எல்லாரும் ஒரு பதம் ஒரு வேதத்தில் ஒரு வாக்கியம் வராட்ட அதை வரவழைச்சிட்டு தான் அடுத்ததுக்கு போவார். அது என்னடா ஒரு காலையில் விடிய 4 மணிக்கு எழும்பி குளிச்ச ரெடியா வேலைக்கு எழும்பி எங்களை 5 மணிக்கு வகுப்பு அஸ்மதாச்சாரிய பையன்தான் இங்கே போகிறாங்க. இன்றைய உங்களுடைய பெரு அன்புக்கும் பெரு மதிப்புக்கும் எங்களுடைய குருநாதராக இருந்த சிவஸ்ரீ தானு மகாதேவா ஐயா மகாதேவ பூக்கள் அவர்களுடைய ஆத்ம சாந்தி பிரார்த்தனை நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற உங்களுடைய சோமதேவண்ணா, எனக்கு முன்னராக நினைவு பதிவுகளை நிகழ்த்தி சொந்த பெரியவர்கள், இந்த சபையில் இருக்கின்ற இப்ரஸ்டர்கள், தாய்மார்கள், குழந்தைகளை எல்லோரையும் வணங்கி இதற்கு மேலாக தத்துவமாக மகாதேவர் உங்களுடைய கூட்டுறவர்கள் இங்கே பிரத்யட்சமாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய பாதங்களின் பணிந்து இந்த ஆத்மசாந்தி நிகழ்விலே அவருடைய வாழ்க்கை பயணம் என்று ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்று என்னுடைய சோமான் அவர்கள் அன்பு கட்டளையை பணித்திருந்தார்கள். அதன் நிமித்தமாக ஒரு சில வார்த்தைகளை எவ்வளவு நேரம் குறுகிய நேரத்தில் சொல்ல முடியுமோ அவ்வளவு குறுகிய நேரத்திலே மிக விரைவாக முடித்து விடுவேன். சொல்வதற்கு நிறைய இருக்கிறது, நேரம் நிறைய இல்லை. எல்லோரும் கடிகாரத்தை பார்க்கிறார்கள். 1 மணிக்கு சாப்பிட வேண்டும் என்றும் அண்ணா சொல்லிவிட்டார்கள். அதை கேட்கிறப்ப நான் விரைவாக முடித்திருக்கின்றேன். வாத்தியார் அவர்களுடைய மலர் செய்தியை கேட்டு நாங்கள் உங்களுடைய பல்கலைக்கழகத்தில் துறையிலே நான் எங்களுடைய கடமையாற்றுகின்ற நாராயண கிருஷ்ணன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த திட்டம் விடாதியாக இருக்கின்ற அன்புக்குரிய எங்களுடைய மதிப்புக்குரிய பத்மநாபன் அவர்கள் சேர்ந்து அழைத்து ஒரு தொகுப்படுத்தும் சமஸ்கிருதத்தில் அவரை கட்டி வருகின்ற எல்லாத்தையும் தாங்கி வர வேண்டும் என்று அந்த குறிப்பிட்டு நான் ஆரம்பித்திருக்கேன். நவநீதன் அவர்கள் அதை தொகுத்து என்னுடைய மோகனாவை திருத்தி முன்னிடத்தை ஒப்படைத்தார்கள். நீங்கள் எப்படியாவது மனதில் கொண்டே வாசிக்க வேண்டும் என்று ஒப்படைத்துவிட்டார்கள். அந்த சந்தர்ப்பம் கிடைக்காததை விட்டு கொஞ்சம் நேரத்தை படவில்லை. இன்றைக்கு கிடைத்த வைத்து மிக்க மகிழ்ச்சி அடையும். உண்மையிலே அவருடைய வாழ்க்கை பயணத்தை சொல்வதாக இருந்தால் இதை மூன்று சொல்ல வேண்டும். எனக்கு முன்னால் நிறைய பேசிவிட்டார்கள். அவருடைய வாழ்க்கை பயணத்தை பற்றி பின்னர் ஒரு 1-2 இடங்களை தொட்டு காட்டுகின்றேன். முதலிலே நாங்கள் நினைத்ததை உங்களுக்கு சொல்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மகாதேவ அஞ்சலி ஸ்ரீலங்காயா பூர்ணாபரண சிவதர்ம பூமி நிவாசினா வேத சிவாகம சித்தாந்த தத்துவஞான பாரங்கதா லக்ஷாத்மனி மகாமகோபாத்தியாய சொர்க்கஸ்ரீ மகாதேவ குருவரியா
वैकुंठ प्राप्ति उद्देश्य स्मरणीय गुरुबंधन पत्रमिदं श्रद्धा प्रेममुख गुरुनानक विश्वविद्यालय संस्कृत विभाग यक्ष शिष्य प्रमुखैः अश्रुपूर्णिसाक्षी सखिदं समर्पितम्। महादेव देवं सदा देवहारं मनस्तुष्टि देहं महामंत्र कोशं महोपाद्यवर्ग्यं शिवज्ञानमग्नं मुखर्षिं स्वरूपं भजे महान्तम्। இவர்கள் இதெல்லாம் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் அப்படியே உள்ளாகப்பட்டிருக்கின்ற நினைக்கின்றேன். ஸ்மிருதோ பிரம்மஸ்வரூபம் துபுண்டேக்ஷு சாம்ப சுகந்தேன விஷ்ணு லலாட்டே ச சங்கம் சுகந்தேன விஷ்ணு லலாட்டே ச சங்கிதம் அபிஜ்ஞாத சர்வாங்கம் रूपम वसिष्ठम पुनर्जन्म प्राप्ति वसिष्ठम महांतम महादेव परवाइले सदा सदा धर्मनिष्ठम शतायुष्य मूर्ति सदा धर्मनिष्ठम शतायुष्म पूर्णम मुता शिक्षयन्तम मुखे प्रेम पूर्वम सदा वंश वैदिक योधि प्रकाशम कथा गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम सद्गुरु शरणारविन्दाभ्यां எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். எனக்கு தந்த விடயம் வாத்தியாருடைய அனுபவங்கள். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக அவரோடு பயணித்தவன் என்கின்ற ஒரு பெருமையிலே அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள சொல்லி சோமா என்னிடம் கேட்டார். ஆனால் அவருடைய அனுபவத்தை பகிரக்கூடிய அளவுக்கு எனக்கு அறிவில்லை. அவரை நான் எப்படி சொல்லுவது உண்மையிலேயே எனக்கு தெரியல. வாத்தியார் உண்மையிலேயே அவர் எங்களை விட்டு போகவில்லை. எங்கள் எல்லோருடைய மனத்திலேயும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார், என்றும் வாழ்ந்து கொண்டு இருப்பார். அவர் ஒரு அவதார புருஷன். எங்களுடைய பூமிக்கு அவர் அவதாரம் எடுத்து வந்து தன்னுடைய அவதார செயல்பாட்டை முடித்து இப்பொழுது இவருடைய இதயத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இதற்கு மேலாக நான் அவரை பார்க்கின்றேன். அவர் ஒரு சங்கராச்சாரியர். ஏனென்றால் சங்கராச்சாரியாரும் அவதார புருஷன், எங்களுடைய வாத்தியாரும் அவதார புருஷன். சங்கராச்சாரியார் முக்காலம் உணர்ந்த ஒரு முனிவர், எங்களுடைய வாத்தியாரும் அதே போல ஒரு மாணவனுடைய முக்காலத்தையும் அறிந்து இந்த மாணவனுக்கு இந்த வழியிலே போனால் இந்த பாடத்தை புகட்டலாம், இந்த மாணவனுக்கு இப்படி சொல்லிக் கொடுத்தால் அவன் முன்னேறுவான், இதையெல்லாம் உணர்ந்து அவர் அந்தந்த மாணவர்களுக்கு ஏற்றவாறு அவர்களை கற்பித்து இன்றைய இந்த அவயவத்திலே முன்னேற்ற செய்த ஒரு பெருமை அந்த வாத்தியார், எங்களுடைய வாத்தியாரை அவன் மட்டும்தான் முடியும், வேறு யாராலுமே முடியாது. இதுவரை காலத்திலும் எங்களுடைய வாத்தியாரை போல ஒருவர் இருந்ததும் இல்லை, இனிமே இருக்க போறவன் இல்லை. நான் அனுப்பி சொல்லுவேன், அவருடைய இடமணி நிரப்பப்படாது, யாரும் முடியாது. ஏனென்றால் அவருக்கு என்ன இல்லை. நண்பனுக்கு நண்பனாக, குருவுக்கு குருவாக, சிஷ்யனுக்கு சிஷ்யனாக,
தந்தைக்கு தந்தையாக எந்த வழியிலே அவராலே எல்லாம் நடக்க முடியுமோ அந்த வழியிலே தன்னுடைய இந்த அவதார நிகழ்வை நடத்தி எங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அன்னையிலே அவர் எங்களுடைய மனதுக்குள்ளே இருந்தவர். அவர் என்னிடம் கிட்டத்தட்ட ஒரு 37-38 வருடங்களுக்கு முன்பு என்னிடம் ஒரு ஆசையை கூறினார். ஆனால் எனக்கு ஒரு பெரிய ஒரு அவாவாக இருந்தது. அது எங்களுடைய வாத்தியாருடைய அம்மாவுக்கு தெரியும். அந்த அம்மா ஆலயத்தை எங்களுக்கு சண்டி ஹோமத்தை படிப்பித்தார். அந்த சண்டி ஹோமம் படிப்பித்து முடிந்தவர் நன்னாடு கட்டிடத்து மன்னோன்மணி அம்மாவுடைய தேவஸ்தானத்திலே சண்டி ஹோமம் நடைபெற்றது. அதற்கு வாத்தியார் நான் கேள்விப்பட நாராயணன்னா எல்லாரும் சொல்லிட்டு அந்த சண்டி ஹோமம் நடைபெற்று முடிந்தது. வீட்டிற்கு வந்து அடுத்த நாள் சொன்னார், எல்லாருக்கும் சண்டி ஹோமத்தை செய்கின்றோம், என்னுடைய அம்பாவை செய்வதற்கு என்னால் முடியவில்லை. ஏன்னா அந்த நாளையில ஒரு ₹1,00,000 கிட்ட முடியும் ஒரு சண்டி ஹோமம் செய்வதற்கு. அந்த சண்டி ஹோமத்தை செய்வதற்கு நான் முடியவில்லை, நான் என்ன செய்ய போறோமோ தெரியவில்லை என்று அந்த சொல்லு இன்று வரைக்கும் என்னுடைய மனதிலே இருந்தது. அவர் எங்களுடைய மனத்திலே அவர் தன்னுடைய அந்த ஆலய கைகரகத்தை விட்டு சில நாடம் விலகி இருந்த போது நான் அவர்களிடம் இந்த சண்டி ஹோமத்தை என்னுடைய நான் தங்கியிருந்த வீட்டில் செய்யலாமா என்பதை தாராளமாக செய்யலாமா சொல்லி சொன்னார். அப்பொழுது நான் என்ன மாதிரி செய்யலாம் என்று என்னுடைய தம்பி வசனுக்கு தெரியும். ஒரு சிறிய குப்பத்தை போட்டு அதிலே தனிய நெய்யினாலை மட்டும் இந்த சண்டி ஹோமத்தை செய்யலாம் என்று சொன்னார். அதற்கு நான் வசனம் திரும்ப அதை பற்றி நான் கருத்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அந்த அம்பாள் என்னிடத்திலே வந்துவிட்டார். அந்த அம்பாள் ஆலயம் எனக்கு வருவதற்காக முக்கியமான காரணமாக இருக்கிற அவருடைய வாத்தியர்களுடைய மூத்த மகள்கள் தாமதமாக குறிப்பிடுகிறார்கள். அவர்தான் சென்று அந்த கோயில்காரர்களுக்கு எடுக்கும் பொழுது அவர் சொன்னார், இதனால் பார்க்க முடியாது, நீங்கள் வேண்டுமாக இருந்தால் சிவபாலனாவுடன் கேளுங்கள், அவர் சம்மதித்தால் அந்த ஆலய பூமியை நீங்கள் செய்வீர்கள் என்று அவர்கள் கேட்டு நான் எனக்கு வெளியே வேலைப்படுவது அதிகம், ஆனால் நான் அதை செய்வது எனக்கு ரொம்ப கஷ்டம் சொல்லி சொன்னேன். இல்லை நீங்கள் எப்படியாவது செய்ய வேண்டும் என்று சொல்ல என்னுடைய மகன் சொன்னான், எப்படியாவது நான் இதை பார்ப்போம். அப்பொழுது அந்த ஆலய நிர்வாகக்காரர்கள் சொன்னேன், நான் முக்கியமாக ஒன்று செய்ய வேண்டும், நான் வீட்டில் இருந்தாலும் இந்த ஆலயத்திலே நான் ஒரு பெரிய யஜ்ஞத்தை செய்ய விரும்புகிறேன். ஐயா எவ்வளவு தலை செய்ய எங்களுடைய ஆலயம் பாக்கியருக்கு போனதற்கு பிறகு எங்களால் பார்க்க முடியவில்லை. ஏதோ ஒரு இடத்தை பார்ப்பதற்குள்ளே கிடைக்கும் போது ஆனால் இதையும் செய்யுங்கள் சொன்னார். அதன்படி நான் சென்ற பிரகடனமாக ஆலயத்தை பொறுப்பேற்று முதலிலே நவராத்திரி தான் அந்த ஆலயத்திலே கொண்டாடப்பட்டது. அந்த நவராத்திரியிலே கிட்டத்தட்ட 4-5 நாட்கள் வாத்தியார் அந்த ஆலயத்திற்கு வந்துள்ளார். தன்னால் இயலாத நிலையில் கூட அங்கு வந்துள்ளார். ஏனென்றால் தான் வளர்த்த தன்னால் வளர்க்கப்பட்ட தன்னை வளர்த்த அந்த அம்பாவை விட அதற்கு நன்மை இல்லை. அதனாலே அந்த மந்திருந்து ஒரு நாள் கேட்டார், சிகிச்சை தரக்கூடிய தீர்ப்பத்தை நான் கொடுக்கட்டான்னு கேட்டார். அதனால வாத்தியார் நீங்கள் வளர்த்த நீங்கள் உங்களுக்கு பழகி விட்டீர்கள், ஆனால் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி வழங்குவதற்காக குடும்பத்தினர் சார்பில் சிவஸ்ரீ மகாதேவ தாண்டநாத குருக்கள் அவர்களை எனது தந்தையார் சொல்லுகின்ற ஒரு வசனம், ஆச்சாரியா பாதமாவத்தே பாதம் சிஷ்யம் சமேதையா பாதம் ச பிரம்மச்சாரிபிகி பாதம் காலக்கிரமேணது. ஒரு மாணவன் அப்பாவிடம் படித்தவர் கதைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது வாத்தியார் நீங்கள் தந்த பிச்சை தான் என்று சொன்னால் அவர் சொல்லுவார், இல்லை நான் உங்களுக்கு கால் பகுதியை தான் தந்திருக்கின்றேன். இந்த வாக்கியம் எழுத அப்பா சொல்லுகின்ற வாக்கியம். என்னிடம் படித்த மாணவர்கள் அவ்வளவு பேருமே மிக திறமைசாலிகள். அவர்கள் நான் படிப்பித்ததை விட
தாங்கள் முன்னுக்கு வந்து தன் பெயரை உலகம் அறிய செய்தார் என்று நெடுக தனது மாணவரிடம் சொல்லுவார். நான் அதை வளமையிலேயே ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாணவன் வந்து கதைக்கின்ற பொழுது கூட அந்த நிகழ்ச்சியை கேட்டிருக்கின்றேன். பல பேர் சொல்லாத ஒரு விஷயம் நான் இங்கே அப்பாவை பற்றி சொல்ல வேண்டும் இந்த நன்றிகிறேன் என்றாலும், எனது தந்தையார் முதலாவதாக சிறு வயதிலே ஒரு ஆலயத்திலே வாசிக்க போயிருந்தார். பத்ததி வாசிப்பது என்பது அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. அவர் பத்ததி வாசிக்க பழகினது ஏடு, மாவட்டத்திலே ஏடு கொடுத்து அந்த ஏட்டிலே வாசிக்க பழகியிருக்கிறார். ஒரு சிவாச்சாரியார் அவரை அந்த ஒரு கோயிலிலே சாதகம் பண்ணுவதற்காக கூட்டி சென்றிருக்கின்றார். அந்த இடத்திலே இவருக்கு மிகுந்த சந்தோஷமாக ஆலயத்தை சுற்றி புத்தகம் கண்டால் இவருக்கு மிகுந்த விருப்பம். இது எனக்கு நடுக சொல்றார். அங்கே இருந்த ஒரு புத்தகத்தை இவர் தூக்கி பார்க்க விளக்கிட்டார். அங்கே வந்திருக்கின்ற மற்ற சிவாச்சாரியார் சொன்னார், தம்பி, நீ இங்கே எதற்காக வந்திருக்கின்றாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அந்த விஷயம் இங்கே நடக்காது. நீ கும்பிட்டுட்டு வீட்டை போகணும். புத்தகங்கள் கிடைப்பது மிகவும் அரிதான ஒன்று. இவரோ அந்த புத்தகத்தை தொடுவதற்கே விருப்பமான ஒருவர். அந்த ஆலயத்திலே புத்தகம் வாசிக்க கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவதற்காக சென்றால் அந்த ஆலயத்தில் இருந்த சிவாச்சாரியர் எப்படி சொல்லி வழி அனுப்பி வைத்தார். இதற்கு பெரிய ஆதங்கம். புத்தகங்கள் வெளியிலே கிடைக்கின்ற பொழுதெல்லாம் எப்படி அதை தொடுவது என்பதே கிடைக்க இயலாத ஒரு காரணம். ராமநாத குருக்கள், கைலாசநாத குருக்கள் போன்றோர் அப்பா ராமநாத குருக்களிடம் ஞானமான புத்தகங்கள் இருந்த அவருடைய கையெழுத்து பிரதி நல்லா வாசிக்கக்கூடியது. ராமநாத குருக்களுடைய கையெழுத்து பிரதி நாங்கள் நல்லா வாசிக்கலாம், அவ்வளவு தெளிவாக இருக்கும். எனது தந்தையாருடைய கையெழுத்து போல. அவர் அப்பாவுக்கு கொப்பி உதவினார். அதுவும் சொல்றார், மாதவர் ஒரு நாள் வைத்திருந்து தந்துவிட வேண்டும். அப்பா இரவிரவா எழுதுவார் கொப்பியை. இரவிரவா அந்த விளக்கு முண்டி லைட்டும் இல்லை. எனக்கு நல்ல ஞாபகம். அம்மா பேசுவா, அப்பா பார்த்துக்கோ, அப்பா படுங்கப்பா, காலங்கள் அடுத்த வேலை இருக்கண்டு, அப்பா உழைத்து கொண்டு வந்தால்தான் அப்பா எங்களுக்கு சாப்பாடு. என்னோட தந்தையார் நடப்படி, என்ன தந்தையாருடைய தந்தையார். ஆகவே எங்களுக்கு வருமானம் என்பது பெரிய ஒரு தொகை. ஒரு ரூபா வந்தால் கூட பெரிய காசு. அப்படிப்பட்ட காலப்பகுதியிலே அப்பா உழைத்து கொண்டு வந்தால்தான் எங்களுக்கு அந்த மாணவர்கள் கூட ஞானமான பேர் என்ன நான் அறிய இருந்திருக்கிறார்கள். இவர் எழுதுவார். எழுதி என்ன செய்திருக்கிறார் என்று கண்டால், தனக்கு கிடைக்காத எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும். யார் அது கேட்டாலும் எந்த புத்தகம் அங்க அப்பொழுது நீ படி, எல்லாத்தையும் படித்து நீங்கள் ஒரு கட்டித்தனமாக எல்லாத்தையும் செய்யுங்கள் என்று சொல்கின்ற ஒரு வாத்தியார் தனது மாணவன் வீட்டை வந்து, வாத்தியார் நீங்கள் கொடுத்த பிச்சைதான் என்று சொல்லி சொன்னால் அவர் சொல்வார் இந்த வசனத்தை தான், ஆச்சாரியா பாதமாதத்தே பாதம் சிஷ்யம் சமேதையா பாதம் ச பிரம்மச்சாரிபிகி பாதம் காலக்கிரமேண தூ. அதாவது நான் படிப்பிக்கிறது உங்களுக்கு கால்வாசிதான், மிச்சமெல்லாம் உங்களுக்கு நான் சொன்னதிலேயே விளங்கும். அப்ப இதை விளங்கப்படுத்தி கொண்டே இருக்கின்ற ஒரு மகா உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒருவர் இந்த வாழ்நாளிலே எனது தந்தையாராக கிடைத்த ஒரு பெருமை. அது மாத்திரமல்லாமல் இன்றைய தினம் இந்த நிகழ்வை ஏற்பாடு பண்ணிய சோமசுவேத குருக்களையா அவர்கள் செவ்வாய்க்கிழமை திங்கட்கிழமை நடு இரவில், அன்றைய திங்கட்கிழமை பின்னேரத்தில் இருந்தே அப்பாவுக்கு உடம்பு முடியவில்லை. நான் எனது தம்பியார் எல்லோரும் ஒவ்வொருவர் மாறி மாறி அப்பாவுக்கு பக்கத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட ஒரு 11:30-12 மணிக்கு எனது தம்பியாரை நான் வீட்டை அனுப்பி போட்டு நான் அப்பாவுக்கு பக்கத்திலேயே இருந்து கொண்டிருந்தேன். இரவு ஒரு 2:20 இருக்கும். ஃபோன் வந்தது. வித்யா தங்கச்சி முதல் கலைத்துக் கொண்டிருந்தவள், யார் இந்த 2:20க்கு ஃபோன் எடுக்கிறார் என்று கேட்டால், எனது சோமசுவேத குருக்களையா அவர்கள், எங்கே இருக்கிறாய், ஏன் இப்படி 2:20க்கு எடுக்க வேணும், எங்கே இருக்கிறாய்? நான் அப்பாவுக்கு பார்த்து உடனடியா அப்பாவுக்கு அப்பா நான் அப்பாவை பார்த்து கொண்டு அப்பா நான் பார்க்க, நீங்கள் ஃபோன் எடுக்க உடனே எடுத்திருக்கிறேன் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு விளங்கவில்லையா? நான் அப்பாவுக்கு பக்கத்திலேயே தான் இருக்கின்றேன். அப்ப ஏன் என்று கேட்டேன், தனக்கு முதுகுல அடிச்சு உடனடியா வீட்டை வா என்று சொல்லுகிறார் என்று சொல்லி சொன்னேன். நான் இன்னும் அப்பா பார்த்துட்டு தான் இருக்கிறேன், அப்பா இதையாத்தான் இருக்கிறேன், பரவாயில்லை தான் சொல்லி சொன்னேன். ஆனால் அன்று முழுக்க அப்பாவுக்கு ஏழை இல்லை, உடம்பு முடியே. அடுத்த நாள் காலம்புற தோய்ந்து குளித்து 4 மணிக்கு என்னோட வீட்டு வாசல்ல போன் அடிக்கிறேன். எப்ப செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு தான் அப்பா இல்லாம போன காலம். அப்ப அப்பாவினுடைய ஒரு அன்பு எவ்வளவாக இருக்க வேண்டும்.
இப்படி முதலாவதாகவே அந்த அவருக்கு அறிவுறுத்தி அங்கே வர பண்ணி இருக்கின்றார். அடுத்ததாக சிவபால அன்னையனுடைய மகன் அன்று காலை 6 மணிக்கு 6:30க்கு எல்லாருமே வருகினோம். ஏனென்று கேட்டால் அப்பா கண்ணையம்மன் கோயிலே இரவு கனவு கண்டிருக்கிற சங்கர் சிவபாலனுடைய மகன் தான் போய்கொண்டிருக்கின்ற பொழுது அப்பா தனியா வேத பாராயணம் பண்ணி கொண்டிருக்கிறாரா. என்னடா இது ஏன் தனியா பண்றாரு? எனது மகனையும் கூப்பிட்டு கொண்டு தான் வேத பாராயணத்தை அவருடன் சேர்ந்து செய்கின்ற பொழுது அப்பா சொன்னார், நிப்பாடு, ஆறுதலா சொல்லு, இனிமேல் ஆறுதலா பக்குவமா சொல்ல வேணும் என்று 69 முடிச்சிருக்கான் கனவு கண்டு. என்னடா இது இப்படி என்று காலம்புற 6 மணிக்கு சிவபாலன் தன் குடும்பம் சகிதராக சங்கர் எல்லாரும் எங்களை விட்ட வந்திருக்கின்றார்கள். அப்படி முன்னுக்கே அவர் தனது அனைத்தையும் அவர் தனக்கு விருப்பமான மாணவர்களிடம் கூறியிருக்கின்றார். அவர்கள் அனைவரும் வந்திருக்கின்றார்கள். எவ்வளவு அன்பு! இதில் நான் சோமசபேச அன்னையை பற்றி கட்டாயம் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவரை பொறுத்தளவு, அப்பாவை பொறுத்தளவில் முக்கியம் தனக்கு பொருளுதவியை விட கதைப்பல். பிற்பகுதியில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2 வருஷமாக இருக்கும், யாராவது வந்து தன்னுடன் கதைக்க மாட்டார்களா எதிர்பார்த்திருப்பேன். சோமசபேசன்னா 6 மணி 6:30 இடையில வீட்டை வந்துருப்பேன். 7:30க்கு அவர் ஒரு டேப்லெட் எடுக்கிறது, அது சோமசபேசன் தான் கொடுத்துட்டு வீட்டை போவார். தப்பித்தவர் இவர் வரவில்லை என்றால் இவருக்கு போன் எடுக்க மாட்டேன். இவருடைய மனைவி கலாக்காவுக்கு தான் போன் எடுப்பார். உடனே வரை சொல்லி என்ன தேவையோ எல்லாத்தையும் சொல்லி கேட்பேன். நானும் அதை பற்றி இது இல்லை. அவ்வளவு ஒரு திறமான ஒரு அன்புடன் நிமித்தமாக இருந்தவர். 2 கண்களாக எங்களுடன் இணைந்து கொண்டவர். அன்று இரவு எனது அப்பா இறந்த அன்று இரவு கிட்டத்தட்ட 6 மணி 5 மணிக்கு கிட்டத்தட்ட வந்த சர்வேஸ்வர குருக்களையா அவர்கள் 12:30 1 மணி வரைக்கும் என்னுடனே கூட இருந்தவர். அங்கே இருந்து எங்களுக்கு தம்பி நாளைக்கு காலம்புற ஃபுல் வேலை இருக்கின்றது, போய் கொஞ்ச நேரம் படுங்கோ, இப்படி எங்களுக்கு பல வழிகளிலே உதவியவர்கள் இருக்கின்றார்கள். அன்றைக்கு ஈஸ்வரன் கூட பெரிய ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தவர். நான் அதை உடனே நிப்பாட்டி, அப்படி அல்ல, அப்பாவுக்கு அது விருப்பம் இல்லை, அவ்வளோ அவனுக்கு நல்லாகவே தெரியும் என்று அவர் சொன்னார். உண்மையிலேயே இப்படிப்பட்ட பல மாணவர்கள் அப்பாவின் பக்கத்திலே இருந்திருக்கின்றார்கள். இதை விட எனது சிவமண்ணா அவர்கள் ஒரு 2 நாள், உண்மையிலேயே 2 நாள் அவருக்கு வேலைப்பாடு இருந்தாலும் தனக்கு உண்மையிலேயே நீங்கள் கேட்டது எனக்கு மிகுந்த சந்தோஷம் என்று சொல்லி இந்த புத்தகத்தை ஒரு 2 நாளிலே எனக்கு அச்சுப்பதித்து தந்திருக்கின்றார். இப்படிப்பட்ட பலதரப்பட்ட எனது தந்தையுடைய நிகழ்விலே பங்கு பற்றியவர்கள், வந்து அந்த நிகழ்வை சிறப்பித்தவர்கள் எல்லாம் கலந்து கொண்டவர்கள், எல்லாவற்றிலும் எனக்கு உதவியவர்கள், இந்த நிகழ்வை இப்படி ஒன்றாக பெரிதாக அமைத்து இங்கே நடத்தி கொண்டிருக்கின்ற சோமசபேச அண்ணா அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது குடும்பம் சார்பாக, தர்மசாஸ்திரா குருகுலம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இன்னும் நான் பல பேரை கூட இருக்கின்றது நன்றி கூறுவதற்கு நான் கூறிக்கொண்டே போகலாம். ஆனால் பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன. ஆகவே எல்லோரையும் கூறவில்லை என்று நீங்கள் கருத வேண்டாம். எல்லோருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அமைகின்றேன். அனைவரும் தலைவர் செய்து நாங்கள் சமாதானங்களில் கலந்து அமைதியாக அன்பாக பெற்றுக் கொள்கின்றோம். நாங்கள் சமாதானங்களில் கலந்து இங்கே தொலைக்காட்சியினராக அவருடைய நிகழ்வுகள் நடைபெறும் என்பதையும் அந்த அனைவருக்கும் அந்த